ஹலோ ஜிகே ஃபேம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகே சொல்கிறேன். என்னடா புதுசாக பக்கத்தில் என்னமோ கவர் போட்டு வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் மக்களே, நம்ம புதுசாக ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம கோவா ரைட் போகிறப்போ கொஞ்சம் நம்ம வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா ரொம்ப லாங் ரைடு இது, அரௌண்ட் 700 கிலோமீட்டர்ஸ் பக்கம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேசிக் ஹெல்மெட் வச்சு நம்ம ரைட் பண்ணால் அது நல்லா இருக்காது, அது நமக்கு சேஃப்டியும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால தான் நம்ம ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம KYT ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருக்கோம். வாங்க உங்களுக்கு ரிவீல் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் மக்களே நம்ம ரைடுக்கு அப்டேட் பண்ணியிருக்க புது KYT ஹெல்மெட். ஸோ நம்ம வண்டி அதே மாதிரி நம்ம ரைடிங் கியர்ஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ரெட் லைன்ஸ் வித் பிளாக் அந்த ஸ்ட்ரைப்பு அந்த மாதிரி நம்ம ரைடிங் கியர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அங்கங்கே ரெட் கலர் லைன்ஸ் இருக்கும், ஒயிட் கலர் லைன்ஸ் இருக்கும். ஸோ அதே தீமில் KYT ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, KYT ஸ்ட்ரைக்கர்னு சொல்லிட்டு அரௌண்ட் இது உங்களுக்கு 5000 rupees காஸ்ட் ஆகுது. நம்ம இப்போ ரீசெண்டாக KYTயோட சேல் ஒன்று போட்டிருந்தாங்க இல்லைங்களா, எல்லா ஷோரூம்லேயும் இந்த மாதிரி நம்ம பழைய ஹெல்மெட் 2000 rupees அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம், என்ன பிராண்டட் ஹெல்மெட்டாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம பழைய ஆக்ஸார் ஹெல்மெட்டை கொடுத்துட்டு நம்ம இந்த KYT ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருக்கோம், அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ மிச்சதெல்லாம் நான் இன்றைக்கி நான் வண்டியில் தான் ஆஃபீஸ் போகிறேன். ஸோ நம்ம வண்டியோட அப்டேட் எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் மோட்டோ விளாகிங்கில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன் மக்களே. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஸோ ஆக்சுவலாக நம்ம வண்டிக்கு என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு தான் ஏன்னா நான் அன்றைக்கி என்னால் பைக் ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ ஐ எம் ஆல் குட், நம்ம ரைடுக்கு எல்லாம் ரெடி. நான் வண்டி தான் கொஞ்சம் மக்கார் பண்ணிகிட்ருக்குது, லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. இது எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, மொத்தம் 2 ரீசன். ஒன்று உங்களுக்கு வண்டி எப்படி இருக்குது, வண்டியில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக காட்டுறதுக்கு ஒன்று. 2வது ரீசன், நம்ம ஹெல்மெட்டு புதுசு, மைக்கு புதுசு. ஸோ எல்லாமே கரெக்டாக செட் ஆகிருக்கா என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு செக்கிங் பண்ணி வைக்கணும் இல்லையா. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம போட்டுட்டு நம்ம இங்கேருந்து ரைடு சரி எப்பவும் போல் ஆஸ் யூஸ்வல் நம்ம கனெக்ட் பண்ணுறது தான். இதில் பெரிய வித்தையெல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டே ப்ரிகாஷனரியாக நம்ம செக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம இங்கேருந்து ரைடு கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம், எப்படி வந்திருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து பண்ணும்போது வாய்ஸ் கரெக்டாக இருக்குது, இல்லை வீடியோவே குவாலிட்டியே இல்லை, கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அங்கேருந்து அவ்வளோ தூரம் ரிட்டர்ன் போய் விளாக் எடுத்துகிட்டு வர முடியாது. நம்ம அது கடைசியில் கரெக்டானதை வச்சே நம்ம ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ போடணும். இல்லை அப்படின்னா இது அந்த மாதிரி ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாமே எல்லா டைமுமே எல்லா ரைடு போகிறப்பவுமே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். ஸோ இந்த தடவை நம்ம பெரிய ரைட் பிளான் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் எல்லாமே எக்யூப் பண்ணியிருக்கணும், எல்லாமே பக்காவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ரீசனுக்காக எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது KYT ஹெல்மெட்டு இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு போட்டே பார்க்குறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஜஸ்ட்டு போட்டு பார்த்து செக் பண்ணிட்டு ஓகே ஃபிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததோடு சரி. இது வரைக்கும் போட்டு நான் வண்டி ஓட்டி பார்க்கல. ஸோ அதுவுமே நம்ம ஓட்டி பார்க்கணும், நமக்கு எவ்வளோ இது கம்ஃபர்டபுளாக இருக்கா என்னங்கிறத நம்ம இதையுமே நம்ம செக் பண்ணோம். ஸோ டோட்டலாக மொத்தமாக ஆல் இன் ஒன். ஏன்னா நான் திருப்பி இன்னும் 2 நாள் வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சனிக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் இருப்போம், ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் நம்ம ரைடு கிளம்பிடுவோம். ஸோ அதுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் எதுவுமே வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபஸ்ட்டே பக்காவாக எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பிளான். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, 30,000 ரூபாய்க்கு அப்படி என்ன ப்ரோ மார்ச் நீ பைக்கில் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நான் எல்லாத்துக்குமே நான் வண்டியை ஒரு இடத்துல நிறுத்தி
உங்களுக்கு தெளிவாக நான் என்னென்ன போட்டிருக்கேன், அது என்னென்ன காஸ்ட் ஆச்சு, யார்கிட்ட வாங்கினேன் அப்படிங்கிற வரைக்கும் மொத்த டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். யாராவது அப்பாச்சி RR310 இல்லைனா வந்து உங்கள் வண்டிக்கு வேறு ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வண்டிக்கு தகுந்த மாதிரியே பண்ணி கொடுக்குறதுக்கும் ஆள் இருக்கிறாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் வந்து ஒரு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இது இல்லாமல் இன்னொரு ஆக்சசரிஸ் நம்ம வந்து ஆர்டர் போட்டிருக்கிறோம். அது வந்துட்டு எப்போ ரிவீல் ஆகும் அப்படின்னா நம்ம கோவா ரைடு கிளம்புனதுக்கப்புறம் ஒன்று ஃபஸ்ட்டு வீடியோவில் ரிவீல் பண்ணுவேன், இல்லைன்னா செகண்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன் மக்களே. நிறைய நம்ம அப்டேட்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். அப்டேட்ஸுக்கெல்லாம் வந்து நம்மகிட்ட பஞ்சமே இருக்காது மக்களே. வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்ம பைக்கோட ஃபுல் வியூ. வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபெண்டர் தான் வந்து ஆக்சுவலாக இப்போ போட்டிருக்கிறது. இதோட காஸ்ட் வந்து 2 சைடும் சேர்த்து 1600 சம்திங் ஆச்சு. அப்புறம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் கார்டு. இந்த கிராஷ் கார்டு வந்து நம்மளோட யூடியூப் சேனலோட இது வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்லைங்க. இது தான் ஜிகே சோலோ ப்ரைட் அப்படிங்கிறத, GKSP அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மாக நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கிராஷ் கார்டுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7800 சம்திங் ஆச்சு. இது யார்கிட்ட பண்ண அப்படின்னா நம்ம ஹார்ட் ரேசர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பண்ணியிருந்தார் ஹொசூரில். ஸோ அவர்கிட்ட கேட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி ஹொசூரில் இது ஆர்டர் கொடுத்து இது பண்ணது. நல்ல செம ஹெவி. இது கிட்டத்தட்ட இது மட்டுமே வந்து உங்களுக்கு 8 கிலோவுக்கு மேலே வருது. அந்தளவுக்கு ஹெவியாக போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இதோட வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது வந்து HD எக்ஸாஸ்ட் பிராண்டோட இது வந்துட்டு நம்ம த்ராட்லெஸ் பிட் ஸ்டாப்பில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம போட்டிருந்தோம். இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 7000 அந்த மாதிரி வந்துருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு இந்த இதில் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணியிருந்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இது தான். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் ஏரோடைனமிக்கோட இது வந்துட்டு நமக்கு நிறைய இஷ்யூஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப சூப்பராக ஏரோடைனமிக் வந்து கட் பண்ணி நமக்கு காற்று வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு இன்னும் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. சாரி மக்களே, ரொம்ப கெஸ் வாங்கி பேசுகிறேன். ஏன்னா லேட் ஆகிருச்சு. 1 மணிக்கு நான் லாகின் பண்ணோம். ஸோ அதனால தான் அவசரமாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் வரும்போதே வீடியோ எங்கேயாவது நிறுத்தி எடுக்கலான்னு பார்த்தேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் இருந்தால் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் இவ்வளோ தூரம் வந்து நான் இந்த வீடியோ உங்களுக்காக ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக இது போட்டப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இடம் உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரில, இந்த இடத்துல இந்த மட்காடு போய் உட்காந்து தான் வந்து நம்ம முன்னாடி மட்காடு வந்து இதாகிருச்சு. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெல்லாம் தேஞ்ச ஒரு மாதிரி பில்டு குவாலிட்டி இதாகிருச்சு. மற்றபடி அதை நீங்கள் வந்து மாட்டினதுக்கப்புறமே ஒரு ஃபினிஷிங் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் பக்காவாக இருக்கும். எப்படி இருக்குது நம்ம வண்டியோட லுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல் ஜிகே ஃபேம். ஸோ ஸ்டே டியூன் மக்களே. நம்ம இந்த வாரம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா கோவா கிளம்பிடுவோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, எப்படா நம்ம கோவா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஒரு ஹாப்பி வைப்பில் இருக்கேன் நான். ஸ்டே டியூன் மக்களே. நம்ம எல்லா விளாக்ஸுக்கும் சப்போர்ட் கொடுத்த மாதிரி அடுத்த வர விளாக்ஸுக்கும் சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துல இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டு அப்படியே ஆளில் போட்டுக்கோங்க. லவ் யூ ஆல் ஃபேமிலி. டாடா பை பை, டேக் கேர்.